ஐடியர் கௌதம் மீடியா சேனல் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த சுற்று எந்த போகிறீங்க? ஸோ இப்போயே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த 10th நீங்கள் போனாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் நம்ம இந்த வருஷம் நீங்கள் எழுத போகிற ஆனுவல் எக்ஸாமுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் வித் ஆன்சர் கீயோட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நம்புறேன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தமிழ் மீடியம் தூது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வருது. ஸோ மறக்காமல் இந்த கொஸ்டினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே 1 மார்க் பாருங்கப்பா லைனாக. இதுக்கான ஆன்சர் கீழே எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே 1 மார்க் லைனாக பாருங்கள் பார்க்கலாம். 100 மார்க் எக்ஸாமு. அப்படியே லைனாக பாருங்கள். தமிழுடைய தூது என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. மல்லல் மூதர். ஸோ அப்படியே லைனாக பாருங்கள். எக்ஸாம் வர இந்த வருஷம் உங்களுக்கு முன்கூட்டியே வர எக்ஸாம் முடிய போகுது. முன்கூட்டியே ஸ்டார்ட் ஆகி முன்கூட்டியே முடிய போகுது. கரெக்டாக April 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 16 முடியுது. லீவும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பாக லீவ் டைமில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவாங்க. நீங்கள் என்ன தான் கவலைப்பட்டாலும் ஃபீல் பண்ணாலும் ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சுருவாங்க. நான் அடித்து சொல்கிறேன். என்ன தான் கவர்மெண்ட் பண்ண ஆர்டர் போட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே வச்சுருவாங்கப்பா. என்ன எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். வருஷம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த கொஸ்டின் வருவோம். 15 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 2 மார்க் பாருங்கள். 16, 17, 18, 19, 20, 21 யாருக்கெல்லாம் இப்போயே ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்குது ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டாங்க ப்ரோ, வருத்தமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நான் படித்த காலத்துலேயே அப்படி இருந்திருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, டெக்கேட்டே ஆயிடுச்சு. ஸோ 16, 17, 18, 19, 20, 21 10th சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கும். 21 உங்களுக்கு திருக்குறள், அது கரெக்டாக எழுதிக்கோங்க கம்பல்சரி. அடுத்து பாருங்கள். மரபத்து பிள்ளைகளை நீக்கி எழுதுக, கலைச்சொல் தருக, ஒரு சொல்லை தொடரின் இரு இடங்களை நிரப்புக, பொருள் தருக, சொட்டோட உருவாக்குக. இலக்கணம் 2 மார்க்ஸ்ப்பா. மொத்தம் 7 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். 22, 23, 24, 25, 26, 27, 28. அடுத்து பாருங்கள். பிரிவு 3A பகுதி 3A பிரிவு 1 3 மார்க் கொஸ்டின்ஸு. உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அதை எடுத்து எழுதுவீங்க 1 மார்க்கு. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள். அது 2ல் 29, 31 ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. அதே மாதிரி 32, 33, 34 இதில் உங்களுக்கு அடிப்படை எழுதுங்க. மனப்பட பகுதி இருக்குது, சாய்ஸ் இருக்குது. 2 மனப்பட பகுதி கொடுத்துருவாங்க. 2ல் ஏதோ ஒன்று எழுதணும். நீங்கள் 1 எழுதிக்கோங்க. மீதிக்கு 2ல் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணைய வழி சேவைகளை எழுதுக. இது நீங்கள் ஓனாமே எழுதலாம். 32, 34 எழுதிக்கோங்க பெஸ்ட்டு. அடுத்த 3 மார்க் பாருங்கள். 35, 36, 37. ஸோ தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. பஞ்சு புகழ்ச்சி அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ அணி கேட்டிருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் இக்குறட்டாவில் அழகிட்டு வாய்ப்பாடு கண்டிப்பாக எழுதிடுவீங்க 37. அதுக்கப்புறம் 35, 36 கண்டிப்பாக நீங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணி எப்படின்னா ஒருத்தரை புகழ்வது போல் பழிப்பது போல புகழ்வதும் அதுவே வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுதான் பெஸ்ட் லைனு. ஒருத்தர் அப்படியே பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு அவனை இது பண்ணுறது, அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து 5 மார்க் பாருங்கள். 38, 39 எதிராக சாய்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2ல் ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். ஓகேவா? இது 32, 8ல் ஏதோ ஒன்று, 39ல் ஏதோ ஒன்று. ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சியின் திறனை தொகுப்புரை ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். அடுத்து 40 பாருங்கள். நயர்மட்டல் கண்ணை மொழிட்டு எழுதிடலாம். அப்புறம் காட்சியை கண்டு கவிஞரும் எழுதுங்க. அந்த காட்சியில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி 5 பாயிண்ட் எழுதினா போதும், 5 மார்க்கு. அப்புறம் மொழிபெயர்ப்பு ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். அப்புறம் கடைசியாக 8 மார்க் பாருங்கள். 43, 44, 45 இதுவும் சிம்பிள் தான். 43, 44, 45 கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இதெல்லாம். நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செயல்களை விவரிக்க. படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிள் தான். ஸோ தட்சிப்பா வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. A to Z எல்லா இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்தது அதில் தான் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே செல்ல குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ தான் என் பண்ணிக்கலாம். ஸோ பை செல்ல குட்டீஸ், பாய்.